ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ நான் என்ன காமிச்சிருக்கேன்னா, தோடு பாக்ஸ் எல்லாம் மிக்ஸ் ஆகி கிடக்கு. நம்ம வந்து வெளில கோவிலுக்கு போயிட்டு வந்தது அது மாதிரி இருக்குது. ஸோ பர்ஸு எல்லாம் அப்படி கிடக்கு. ஸோ எல்லாமே எடுத்து வச்சுட்டு நம்ம வெளில போகிறோம். எங்கே அப்படின்னா, திருவாரூரில் வந்து கடல் கண்காட்சி போட்டிருக்காங்க. ஸோ சடன் பிளான் தான் இது. நமக்கு வந்து நம்ம அத்தை வீட்டுக்கு போகும்போது அங்கே நம்ம போகும்போது வரும்போதெல்லாம் எங்கத்தாலும் ஒட்டியிருக்காங்க ஸ்டிக்கராக. ஷர்வி பார்த்துட்டு போயே ஆகணும் அப்படின்னு ஒரே பிடிவாதம். சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் எடுத்த டிசிஷன் தான். இப்போ நம்ம போயிட்டு இருக்கிறது ஃபஸ்ட்டு ஊருக்கு தான். ஸோ இது வரைக்கும் எங்களுக்கு வந்து ஊருக்கு போகிற பிளானில் தான் போயிட்டு இருக்கோம். ஸோ நேம் பார்த்தீங்கன்னா கடல் கன்னி கண்காட்சி. ஃபஸ்ட்டு நான் கடல் கண்காட்சின்னு சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன், சாரி. ஸோ கடல் கன்னி கண்காட்சி, பொருட்காட்சி அப்படிலாம் அங்கங்கே ஸ்டிக்கர் ஒட்டி இருந்துச்சு. சரி, ஓகே, நம்ம வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நம்ம இங்கே பார்க்குறது எல்லாமே லண்டன் பிரிட்ஜ்லாம் பார்த்தோம். பட் வந்து இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, அப்படியே பார்த்துட்டு வரலாம் அப்படின்றது பிளான். பஸ்ஸில் தான் போனோம். பஸ் வந்து ரொம்ப ஃப்ரீயாக இருந்துச்சு. எங்கள் டைமோ என்னமோ தெரியல, பஸ் வந்து ரொம்ப ஃப்ரீயாக இருந்துச்சு. ஷர்வி அடுத்து பார்த்தீங்கன்னா சீட்லேயே படுத்துட்டா. அந்த அளவுக்கு ஃப்ரீயாக தான் வந்துச்சு. திருவாரூர் வரைக்குமே ரொம்ப ரிலாக்ஸாக போயாச்சு. ஸோ அத்தை வீட்டுக்கு போயிட்டு அங்கே எல்லாரும் நம்ம பார்த்துட்டு பேசிட்டு நம்ம வந்து அடுத்து நம்ம இங்கே போகலாம் அப்படிங்கிற பிளானு. ஷர்விக்கு செம்ம ஹாப்பி. ஏன்னா அழைச்சிட்டு போவாங்களா மாட்டாங்களாங்கிற மாதிரி இருந்தா. சரி, அங்கேருந்து போகலாம், அவளுக்கு கொஞ்சம் சர்ப்ரைஸாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். ஸோ என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா இது மாதிரி தான் இருந்துச்சு. நாங்கள் போகும்போது பார்த்தீங்கன்னா எந்த கூட்டமுமே இல்லை. பட் வீடியோ எண்டில் பாருங்கள். இந்த வீடியோவை நான் இப்போவே சொல்லிடுறேன், 2 பார்ட்டாக போட்டுடுறேன். ஏன்னா வந்து ரொம்ப லாங்காக இருக்குது, அதனால நான் 2 பார்ட்டாக போட்டுடுறேன். இப்போ நாங்கள் அங்கே இருக்கிற டைமிங் பார்த்தீங்கன்னா ஒரு 5 கிட்ட இருக்கும். பட் எந்த கூட்டமும் இல்லை. இது கூட்டம் இல்லையாமா அப்படின்னு கேட்டால் இதெல்லாம் ஒரு கூட்டமே இல்லைங்க. நாங்கள் ரிட்டர்ன் வரும்போது அந்த அளவுக்கு க்ரௌடாக இருந்துச்சு. ஸோ இப்போ நாங்கள் என்ட்ரன்ஸ் போயிட்டு நம்ம வந்து மீன் கிட்ட நின்று செல்ஃபி எடுக்கிறது, பிக்சர் எடுக்கிறது, அது மாதிரிலாம் நம்ம எடுத்துகிட்டு இருந்தோம். டிக்கெட்டோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா பெரியவங்களுக்கு நம்ம எல்லாருக்கும் வந்து 80 ருபீஸ். அதுவே நம்ம வந்து ஷர்விக்கு வந்து 60 ருபீஸ். 3 வயசுலேருந்து 12 வயசு வரைக்கும் 60 ரூபா. அதுக்கப்புறம் இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து 80 ரூபா. இதுதான் வந்து டிக்கெட்டோட ப்ரைஸு. ஒருவேளை நம்ம கை குழந்தை வச்சிருக்கோம், இப்போ நம்ம ஆதவ் அது மாதிரிலாம் இருந்தால் ப்ராப்ளம் இல்லை நடந்து போகிற மாதிரிலாம் இருந்தால் கண்டிப்பாக டிக்கெட் உண்டு அப்படிங்கிற மாதிரி அங்கே ஒரு ஆர்கியூமெண்ட் போயிட்டு இருந்துச்சு. அவங்க வந்து ஏஜ் சொன்னாலும் அவங்க அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன்ட்டாங்க. ஓகே, நம்ம என்ட்ரன்ஸ்குள்ளே வழியாக போகலாமா? ஸோ நான் என்ட்ரன்ஸ்லேருந்தே வீடியோ எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தேன். நம்ம இன்ஸ்டாவில் ஒரு ரீல் பார்த்துருந்தோம் இதை பற்றி. சரி, எப்படி இருக்குங்கிறத பார்த்துட்டு போகலாம், ரொம்ப வேஸ்ட் ஆகிடக்கூடாது அப்படின்ட்டு. ஏன்னா ஒரு டைம் கும்பகோணத்தில் மீன் கண்காட்சின்னு போட்டு ஒரு மீன் தொட்டியை வாங்கி வச்சுட்டாங்க. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு இது போனோம். பட் இது நல்லா இருந்தது அப்படிங்கிறது நாங்களுமே கொஞ்சம் ஓகே போகலாங்கிற பிளானுக்கு வந்தோம். கடல் கண்ணிலாம் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. நம்ம அது பெருசாக பார்த்ததில்லை, நம்ம எல்லாம் டிவி ஷோவில் பார்த்தது தான். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸில் எல்லாம் வந்து குட்டி குட்டி பாட்டாக பிரித்து மீன் தான் வச்சுருந்தாங்க. ஸோ என்னுடைய காஸ்டியூம் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி சொல்லியிருப்போம், மீஷோவில் வாங்கினது. ஸோ வீடியோக்குன்னு இன்றைக்கி தான் நான் வந்து போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி எல்லாம் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த லைட் எஃபெக்டில் வந்து சூப்பராக இருந்துச்சு. இன்னும் உள்ளே போகும்போதெல்லாம் வந்து கலர் லைட்டாக இருந்துச்சு, அங்கெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. இந்த வீடியோவில் வந்து ரொம்ப தெரியவே இல்லை. அந்த குட்டி குட்டியாக இருக்கிறது எல்லாமே மீன், கலர் மீன், ரொம்ப குட்டி குட்டியாக இருக்குது. அதாவது ஒரு 1 ரூபி காயின் எந்த சைஸ் இருக்கும் அந்த சைஸ்க்கு இருக்குது. எல்லாமே அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. வந்து அந்த வைரக்கல் இருக்கும்ல, அது அப்படியே பழன்னு பழக்கம்ல, அது மாதிரி இந்த மீன் அங்கேயும் இங்கேயும் போகிறப்ப ரொம்ப இதெல்லாம் வந்து அடுத்த பார்ட் இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்கும்ல, அந்த மாதிரி செக்ஷன் பிரித்து வச்சுருக்காங்க. சின்ன சின்ன செக்ஷனாக பிரித்து அதில் வந்துட்டு குட்டி மீன், பெரிய மீன், வெரைட்டிஸ் நிறைய இருக்குது. என்னென்ன வெரைட்டிஸ்ன்னு நமக்கு பேர்லாம் அவ்வளோவா தெரியல. பட் வந்து நிறைய வெரைட்டிஸ் வந்து இருக்குது. இது அதெல்லாம் இருக்கட்டும், போகிறதுக்கு ஒர்த்தா இல்லையான்னு கேட்டால் 80 ருபீஸ்க்கு 200% வந்து ஒர்த்து. அப்படி தான் நான் சொல்வேன். 100 கூட கிடையாது, 200%க்கு வந்து ஒர்த்து. அந்த அளவுக்கு வந்து மீன் நிறைய இருக்குது, வெரைட்டிஸாக இருக்கும் நிறையா. ஸோ இந்த மீனோட நேம்லாம் எனக்கு தெரியல. ஷர்வி வந்து நல்லா என்ஜாய் பண்ணா. இதில் ஹைலைட் என்ன அப்படின்னா கடல் கன்னி. ஸோ அவங்க வந்து கிட்ஸுக்கு நல்லா கோஆப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ அதுலேயும் ஷர்வி, ஆதவ் எல்லாருமே கிட்டக்கு போய் செல்ஃபி அதெல்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். ஸோ அதெல்லாம் வந்து அடுத்த வீடியோவில் நான் போடுறேன். இதில் ஃபுல்லாகவே வந்து என்ட்ரன்ஸ்லேருந்து நமக்கு வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த ஃபிஷ் எல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். அங்கே வந்து சின்ன சின்ன இடத்துல வந்து மீன் தொட்டி பக்கத்துலேயே நம்ம செல்ஃபி எடுக்கிற மாதிரி ஒரு செல்ஃபி கார்னர் இருக்கும்ல, அந்த மாதிரி கொஞ்சம் இடம் விட்டு வச்சுருக்காங்க. அந்த கேப்பில் வந்து நம்ம போய் செல்ஃபி நின்று எடுத்துக்கலாம், இல்லை ஃபோட்டோஸ் எடுத்துக்கிறதா இருந்தால் எடுத்துக்கலாம். இது எப்படியும் நம்ம ஒரு 1 hour வந்து இதுக்குள்ளேயே ஸ்பெண்ட் பண்ணலாம் கண்டிப்பாக. ரொம்ப வேர்க்குது ஒரு சில இடத்துலலாம். பட் பக்கத்துலேயே வந்து நல்ல ஏர் கூலர் வச்சுருக்குறாங்க. ஸோ அப்போ வந்து நம்ம அங்கே போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வந்துக்கலாம். அடுத்தடுத்து போகிற இடத்துலலாம் வந்து ஏர் கண்டிஷனரோடு இருக்குது. ஒரு சில இடம் மட்டும் கொஞ்சம் ஹெவியாக வேர்க்குது. ஸோ இந்த ஃபிஷ்ஷோட லைட்டெல்லாம் பார்த்திங்கன்னா லைட் செட்டிங்லாம் சூப்பராக இருக்குது. இதோட வெரைட்டிஸ்லாம் எனக்கு தெரியல. இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கனாலே தெரியுது. இது இல்லாமல் பெரிய பெரிய மீனெல்லாம் இருக்குது, ரொம்ப பெருசாக இருக்கும்ல, அந்த மாதிரி மீன்லாம் இருக்குது. ஒரு மீனே வந்து எப்படியும் ஒரு 4 கிலோ 5 கிலோலாம் இருக்கும்ல, அந்த
அளவுக்கு நீட்டாக ஹைட்டாக அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. ஸோ நாங்கள் போகும்போதெல்லாம் பெருசாக கூட்டம் இல்லை அப்படிங்கிறதுனால நல்லா நின்று ரசிச்சுட்டு வந்துட்டோம். ஸோ நீங்கள் என்ன டைமிங்க்கு போகலாம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 4:30க்கெலாம் போயிட்டீங்க அப்படின்னா நீங்கள் போய் கடற்கன்னி கிட்ட போய் ஃபோட்டோஸ் எடுக்கணும் அப்படின்னா எடுக்கலாம். இப்போலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 5க்கு மேலே ஆயிடுச்சு. இப்போ ஒரு 5:30 கிட்ட ஆயிருக்கும். இப்போ எப்படி கூட்டம் வர ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்கள். இன்னும் நாங்கள் ரிட்டர்ன் போகும்போது ராட்டினத்துக்கு மேலே ராட்டினம் நம்ம இருக்கும்ல, நிறைய ராட்டினம்லாம் உள்ள இருக்குது. ஸோ அதெல்லாமே அடுத்த வீடியோவில் நான் காட்டுறேன். ஸோ அதுலேருந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 2000 பைக் இருக்கும். கண்டிப்பாக ஒரு 2000 பைக் இருக்குது. நாங்கள் போன டே பார்த்தீங்கன்னா சாட்டர்டே. ஸோ சாட்டர்டேவால் இவ்வளோ கூட்டமா? சண்டே அப்படின்னா இன்னும் செம்மையான கூட்டம் இருக்கும் போல். ஸோ சண்டே மட்டும் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அதர்வைஸ் நீங்கள் ஸ்கூல் டேஸில் போகிறீங்க அப்படின்னா தாராளமாக வந்து கொஞ்சம் க்ரௌடு கம்மியாக இருக்கும். சாட்டர்டேயில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ கூட்டம் இருக்குமா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ராட்டினத்தில் வந்து மேலே போய் நாங்கள் பார்த்தோம். ஒரு 2000 பைக்கு கிட்டே இருந்துச்சு. அவ்வளோ க்ரௌடு, அவ்வளோ அப்படியே தகன்னு இருக்கும்ல, அந்த மாதிரி எல்லாம் அந்த பொருட்காட்சி பக்கம் இருக்கிற லைட் எஃபெக்ட் எல்லாம் சூப்பராக இருந்துச்சு. ஸோ இந்த மீனெல்லாம் பாருங்கள், நம்ம நின்று எப்படி வேணாலும் போஸ் கொடுத்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கலாம். இவ்வளோ டைமிங் தான் அப்படிலாம் கிடையாது. அங்கே உள்ளவங்களுக்குள்ள நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டியதான். இப்போ நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க, நாங்கள் எடுத்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த ஃபிஷ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஆதவ், ஷர்வி, அம்மா எல்லாருமே பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ நாங்கள் இதில் ரீல்ஸ்லாம் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு 1-2 ரீல் கூட நானும் ரோஷினிலாம் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ நம்ம வாக் பண்ணுற மாதிரி அது மாதிரிலாம், அதெல்லாம் நம்ம க்ரௌட் இல்லாமல் இருக்கும் போது பண்ணோம் அப்படின்னா பெட்டராக இருக்கும். க்ரௌடு ஹை ஆகிடுச்சு அப்படின்னா அதெல்லாம் பண்ணவே முடியல. ஸோ இந்த இடம்லாம் கொஞ்சம் வேர்க்க ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ உள்ளே வந்து நம்ம சுற்றி போகிற மாதிரி இருக்குது. நாங்கள் கூட நினச்சோம் என்னென்னா ஒரு 2 இது மாதிரி ஃபிஷ் டேங்க் வச்சுட்டு அடுத்து வந்து கடற்கன்னி அந்த மாதிரி தான் இருக்கும் போல். இன்ஸ்டாவில் காட்டுறாங்க. பட் நம்ம இன்ஸ்டாலையாக இருக்கட்டும், இன்டர்நெட்டில் காமிக்கிற எல்லாமே அவ்வளோதான் இருக்கும்னு சொல்ல முடியாதுல்ல. ஸோ அப்படி நினச்சோம். பட் நிறையவே காமிச்சிருக்காங்க, நிறைய இருக்குது. 80 ருபீஸ்க்கு நல்ல ஒர்த்தபுளாக இருந்துச்சு. இதுதான் நான் சொன்னேன், இந்த செல்ஃபி எடுக்கிற இடம். இங்கே வந்து நம்ம ஃபேமிலியாக நின்று கூட எடுத்துக்கலாம். பட் ஃபிஷ் எல்லாம் வந்து ஒரு சைடாக போயிடுச்சு. இதுவே இந்த பெரிய மீன் கிட்டே இதை மாதிரி வச்சுருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். பட் எனக்கு என்ன ஆச்சரியமாக இருந்துச்சுன்னா, இது எப்படி இங்கே எடுத்துகிட்டு வந்து இவ்வளோ தடவை செட் பண்ணி சின்ன சின்ன பாட்டாக பிரித்து வேறு எந்த விஷயமா இருந்தாலும் பண்ணிடலாம். பட் இந்த தண்ணி மட்டும் லீக் ஆகாமல் பண்ணுறதுங்கிறது ரொம்ப பெரிய கஷ்டம். இப்போ ஃப்ளவர் அது மாதிரிலாம் இருந்தால் நம்ம செட் பண்ணுறது மட்டும்தான். கும்பகோணத்தில் கூட நம்ம அந்த பூச்சிலாம் வச்சுருந்தாங்க. ஸோ அதெல்லாம் செட் பண்ணிவிட்டு அதோட முடிஞ்சிடுச்சு. நம்ம அந்த அகைன் நம்ம வந்து எல்லாத்தையும் பிரித்து எடுத்துகிட்டு போகிறதோட முடிஞ்சிடும். பட் இதை பார்த்திங்கன்னா அப்படி கிடையாது. இது எப்பயுமே மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கணும், வாட்டர் மாற்றணும். அதே மாதிரி கிளீனர் ஃபிஷ் கிடக்கு. ஸோ அது பார்த்துக்கும். அது மாதிரி நம்ம லீக் ஆகாமல் இருக்கணும்ல, தண்ணி வந்து லீக் ஆகாமல் லீக்கேஜே இல்லாமல் இருக்கணும். ஸோ இந்த அளவுக்கு வந்து அது ப்ரூஃபாக வச்சுக்கணும்ல. ஸோ அந்த மாதிரி அதில் எப்படி இவ்வளோ ஆச்சரியமாக இருந்தது எனக்கு. இதெல்லாம் வந்து செட் பண்ணிவிட்டு ஒரு 45 நாள் சொல்லியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். அந்த 45 நாளுக்கு இவ்வளோ தூரம் செட் பண்ணியிருக்காங்களே, எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ வேலை நடந்திருக்கும் அப்படின்னு. பட் உள்ளே வந்து நம்ம அந்தளவுக்கு ப்ரைஸ் எடுத்துருவாங்களான்னு கேட்டால் அதை தாண்டியே எடுத்துருவாங்க. ஏன்னா ஒரு நாளைக்கு 2000-3000 பைக்கு கிடக்கு அப்படிங்கிறப்ப நல்ல க்ரௌடு வருது. ஸோ பகல்ல எல்லாம் கிடையாது. டைமிங் பார்த்தீங்கன்னா ஈவினிங் 4:30 to 10 வரைக்கும் அதில் போட்டிருக்காங்க. நம்ம 4:30 கண்டிப்பாக அங்கே போயிடலாம். நமக்கு உள்ளே போயிட்டோம் அப்படின்னா பெருசாக வெயிலெலாம் தெரியல. நாங்கள் போகும்போது வெயில் அதிகமாக இருக்கேன்னு சொல்லி தான் கொஞ்சம் 1/2 hour கழிச்சு நாங்கள் போனோம். இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் முன்னாடியே போயிருக்கலாம். போய் கடற்கன்னிக்கிட்ட போய் நாங்கள் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அவங்க எப்படி கோஆப்ரேட் பண்ணுவாங்கன்னு தெரியலையே அப்படின்னு நினச்சோம். பட் நல்லாவே கோஆப்ரேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா அடுத்து க்ரௌட் வர ஆரம்பிச்சிச்சு. இந்த பெரிய மீன் பார்த்தீங்கன்னா நாங்கள் கீழே நின்று ஃபோட்டோ எடுக்கும்போது மேலே போகுது, மேலே நின்று எடுக்கும் போது கீழே வருது, அந்த மாதிரி இருந்துச்சு. இந்த குட்டி குட்டி மீன்லாம் என்ன மாதிரியான வெரைட்டின்னு தெரியல, பட் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இங்கே வந்துமே நாங்கள் ஸ்டேட்டஸ் போட்டிருக்கும் போது நிறைய பேர் கேட்டாங்க, அக்கா எங்கே இருக்குக்கா எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நாங்களுமே இங்கே எல்லாத்தையுமே சொன்னோம், இல்லை நீங்கள் கண்டிப்பாக போய் பாருங்கள், எல்லாருக்குமே பிடிக்கும். ஏன்னா குழந்தைங்களை அழைச்சிட்டு போனோம் அப்படின்னா கண்டிப்பாக பிடிக்கும். ஸோ இதோட ப்ரைஸ் வந்து 80 ருபீஸ், 4:30 to 10. புது பஸ் ஸ்டாண்ட் இருக்குல்ல, திருவாரூர் புது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பக்கத்துலேயே இருக்குது. ஸோ நாங்கள் எப்படி போனோம்னா திருவாரூர் பழைய பஸ் ஸ்டாண்ட்லேருந்து போகணும். ஸோ அதனால் வந்து அங்கேருந்து ஆட்டோ சார்ஜ் வந்து 100 ருபீஸ் கேட்டாங்க. ஸோ ஒரு வழியாக 80 ருபீஸ்க்கு ஒரு ஆட்டோவை பிடிச்சி நாங்கள் போயிட்டோம். ஸோ அங்கேருந்து நம்ம அகைன் புது பஸ் ஸ்டாண்ட் போகணும் அப்படிங்கிறதுக்காக அங்கேருந்து 80 ருபீஸ் வந்து கேட்டாங்க. ஸோ நமக்கு வந்து ஆட்டோ சார்ஜே வந்து ஒரு 160 கிட்ட வந்துடுச்சு. நீங்கள் பைக்லலாம் போகிறீங்க அப்படின்னா ப்ராப்ளமே இல்லை. பஸ்ஸில் தான் நாங்கள் போவோம் அப்படின்னா அது எப்படி போகணும் அப்படின்னா கேட்டுட்டு வந்திருந்தேன் நான் அந்த டீட்டெயில்ஸும். ஸோ உங்களுக்கு சொல்லலாம் அப்படின்னு. மடப்புறம்
பாலம் அப்படின்னு சொல்லி இறங்கணும். இன்னொன்று வந்து தாலுக்கா ஆஃபீஸ்ன்னு நினைக்கிறேன், தாலுக்கா ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லி இறங்கணும். இறங்கிட்டோம் அப்படின்னா வாக்கபிள் டிஸ்டன்ஸில் பக்கத்துலேயே இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நமக்கு திருவாரூர் புதுசு அப்படிங்கிறதுனால தெரியாதனமாக எங்கேயாவது ஸ்டாப்பிங் மாற்றிக்கிட்டி சொல்லிடக்கூடாது, பஸ் பார்த்து ஏறணும், அந்த மாதிரி எதுக்கு ரிஸ்க்கு, முக்கியமாக 2 குழந்தைங்களை நம்ம வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வந்து ஆட்டோலேயே போயாச்சு. இந்த என்ட்ரன்ஸ் தாங்க வேறு லெவலாக இருந்துச்சு. ஸோ இதை பற்றி தான் நம்ம அடுத்த வீடியோவில் கண்டினியூ பண்ண போகிறோம். ஸோ இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதில் தான் நாங்கள் ரீல் அதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம். பார்க்க எவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்குது பாருங்கள் அந்த மீன்லாம். ஸோ நமக்கு மேலே தான் மீன்லாம் இருக்குதுன்னு பார்த்தாலே அழகாக இருந்துச்சு. ஸோ இதையுமே நான் ஒரு செல்ஃபீஸ்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த வீடியோ கண்டினியூவிட்டி வந்து அடுத்த வீடியோவில் வரும். இது அடுத்து கடல் கன்னி பொருட்காட்சி, இது 3மே பார்க்கறதுனால கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஸோ இதை பற்றி உங்களுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த வீடியோவுமே பாருங்கள், நெக்ஸ்ட் வீடியோவில் வரும். ஓகே, அண்டில் தென் பை ஃப்ரம் கீர்த்தி.